சகோதரர்களே, அல்லாஹ் ஊர்களை அழிக்கும் பொழுது ஆளை தேர்ந்தெடுத்து அழிக்க மாட்டான். சாலிஹான மனுஷன் இருந்தாலும் அவன் தன்னைத்தான் பார்த்து கொள்வனா இருந்தான் என்றால், ஊரில் நலவை ஏவ கெடுதை தடுக்க கவனிக்க மாட்டான் என்றால் அழிவு அவனுக்கு சேர்த்து தான் கொடுப்பான். அதிலே இறைச்ச தெரிஞ்சு இதுதான் அவன் வாழ்க்கைக்கு போதுமானது. இதுக்கு மேல் இவன் என்ன செய்வான்? அவன் தான் தேடுவான். இதோடு அவனை எடுத்து விடுறான். அதுவும் ஒரு ஷஹாதத்தாக அல்லாஹ் அருளாக எடுக்கிறான். அவனுக்கு தெரியா, அவனுக்கு ஒரு கஷ்டம்தான், வெளியே பார்வையில்லை. அவனுக்கு ஒரு அழிவு தான், வெளியே பார்வையில்லை என்றால் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்கிறான்? போதும்டா, இப்போ வா எனக்கிட்ட. ஒரு ஷஹாதத்தா செஞ்சதத்தை மன்னிச்சுட்டு அவனுக்கு ஒரு சுவர்க்கத்தின பாதைக்கு பாக்கியமும் கொடுக்கான். இதை யார் உணர்வான்? அல்லாஹ்வை நம்பினவன் உணர்வான். அல்லாத நம்பாதவன், அல்லாஹ் இதெல்லாம் நடந்து விட்டது, ஊடு அழிஞ்சு விட்டது, மக்கள் அழிஞ்சு விட்டது, கத்தம் பந்தம் அழிஞ்சு விட்டது, எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் எப்படி வாழ? அந்த அழுகைக்கு அழுகை அவனுடைய இயற்கை. என் இறைச்சனை அறியாதவன். உனக்கு ஒத்தனை அல்லாஹ் நேசிப்ப கூறியதாக இதயத்திலே பதிஞ்சு உன் கண் முன்னால் அவசியமானவனாக வாழ வைத்து உனக்குள்ள இரத்த பந்தமாக அமைத்து அவன் தூக்கி விடுவான். அவன் தூக்கி விடுவான். அநியாயமா? இல்லை. உனக்கு பாடமா படிச்சு தர சக்தி உள்ளவன் யார்? நேசித்தா நேசிப்பை அளவாக வைத்துக்கோ, வெறுத்தா வெறுப்பை அளவாக வைத்துக்கும். மனிதன் என்றவன் அல்லாஹ் படைத்தான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் ஜின்னே மின்சைன் படைக்கவில்லை தவிர லியஅ்புதூன், அல்லாஹ்க்கு வணக்கம் செய்ய. வணக்கம் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைகிற வழிமுறையாக அவன் வாழ. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், புகாரி முஸ்லிமின் ரிவாயத். ஹக்குல்லாஹி அலல்லாஹ் அன் தஅபுதூஹு வலா துஷ்ரிகு பிஹி அஹதா. அல்லாஹ்வுடைய உரிமைகள் அடிமை மேல், அந்த உரிமை இறைச்சனுக்கு நாம் கொடுக்க வேணும். அடிமையா இருந்து அது என்னது? அன் தஅபுதூஹு வலா துஷ்ரிகு பிஹி அஹதா. அவனை வணங்கியே தீர வேண்டும். அவனுடைய எந்த இணையும் வைக்க சடு. நான் தான் இணை வைக்கல என்றால் அல்லாஹ்வுடைய உரிமையிலே அநியாயம் நடக்குது, கண்ணால காண்றோம். இந்த அநியாயமான ஷிர்கையும் இணையும் சரி காண்றான், வாதாடுறான், தர்க்கம் போடுறான். நாம் அல்லாஹ்வுடைய அடிமையாகி அவன் உரிமையை காப்பாற்றுறதுல எங்களோட பங்கு என்ன? எங்களோட பங்கு என்ன? நான் சரியாக வாழ்ந்துட்டேன் என்றா போதுமா? அப்போ அவன் கோவத்திட அழிவு உனக்கும் சேர்த்து தான் வரும். என்றால் ஏதோ அவனுடைய அருள், நீ முஸ்லீமாக இருந்தபடி அழிவில் உனக்கு வர அழிவு ஒரு ஷஹீதாக பாக்கியமாகும்.